வெல்கம் டு ஆல். இன்னும் வந்துட்டு சர்வேயர் எக்ஸாமினேஷனுக்கு 20 days தான் இருக்குது. ஸோ ப்ரிப்ரேஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் படிக்கிறத விட படித்ததை ஒரு 2 times ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு மட்டும் போயிடுவீங்க. அங்கே போகும்போது நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். என்ன அதனால ப்ராப்ளம் வரும்னா கொஷின்ஸில் இதுவா அதுவா எய்தரா டவுட் வரும் ஆன்சர்ஸில். சரியா? ஸோ ஆப்ஷன்ஸில் டவுட் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 times நல்லா ரிவிஷன் பண்ணுறது முக்கியம். அதே மாதிரி ஜென்ரல் எவ்வளோக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதேக்கு எவ்வளோ டெக்னிக்கல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸில் மேக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நல்லா 25 questions கேட்குறாங்கன்னா 25 out of 25 எடுக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பாருங்கள். சரியா? 100 questions இதில் வந்துட்டு 100 question போடணும். அதே மாதிரி அதில் 200 question போடணும் அப்படின்ற டார்கெட்டோடு போங்க. அப்போ தான் எரர்ஸ் போக கிட்டத்தட்ட இதில் ஒரு 75 to 80 questions ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் டெக்னிக்கல் பேப்பரில் அவுட் ஆஃப் ஒரு 180 questions வரையும் நம்மளால் வந்து போட முடியும். சரியா? அப்போ தான் நல்ல ரேங்க் கேட்டகரி வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு படிங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காம்பஸ் சர்வே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எந்த சர்வே முறையில் வந்துட்டு சர்வே கோடுகள் ஆரம்பித்த இடத்திலேயே முடிவுற்றால் அதற்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து எண்ட் ஆகிருக்கு. சரியா? அப்போ என்னது க்ளோஸ் ஆகிருக்கு. இட்ஸ் எ க்ளோஸ்டு ட்ராவல்ஸ். சரியா? முடிவுற்ற ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ்லையும் படிச்சுக்கணும், இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது நீங்கள் அதாவது என்னென்னா பலகோணங்கள்லாம் படிக்கும்போது என்னென்னா ஒன்லி தமிழில் மட்டும் எண்கோணம் அருங்கோணம் எழுங்கோணம் அப்படின்னு மட்டும் படிச்சுக்கிறாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு ஹெக்ஸகன் ஹெப்டகன்ஸ் அப்படின்றத படிக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெக்ஸகன் ஹெப்டகன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே போய் வந்து முழிக்கிறாங்க நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா தமிழையும் படிச்சுக்கோங்க, சைடில் இங்கிலீஷில் என்ன பேருன்றதும் படித்து வச்சுக்கணும். சரியா? ஸோ ஆரம்பித்த இடத்துலேயே சர்வே கோடுகள் வந்து முடிவடைந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை என்ன சொல்லுவாங்க, முடிவுற்ற ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் அ க்ளோஸ்டு ட்ராவல்ஸ். சரியா? இந்த செகண்ட் கொஷின் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுடன் தொடர்புடைய எதை தேர்ந்தெடுக்க. அதாவது கீழே ஏதோ ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அது சம்பந்தமான ஒரு பொருள் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஷின். என்னென்னா இது ஒரு உபகரணம். இந்த உபகரணத்தை வந்து வசதியாக எடுத்துகிட்டு போக முடியும், கை கருவியாகவும் பயன்படுத்த முடியும். யூஸ்வலாக வசதியாக எடுத்து செல்ல முடியும்னா எல்லா சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சர்வேயர் காம்பஸ், பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுக்க பழகுங்க. மேக்னெட்டிக் நீடில்ஸ் வராது. ஏன்னா மேக்னெட்டிக் நீடில்ன்றது காம்பஸ்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ அது வராது, நீங்கள் அடிச்சிருங்க அது. சரியா? மீதி என்னது ட்ரைபாய்டு ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகலாம், பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் எடுத்துகிட்டு போகலாம், சர்வேயர் காம்பஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னாச்சு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு ஒரு ஆப்ஷனை நம்ம நெக்லேட் பண்ணியாச்சு, மீதி 3 தான்ன்றது தெரிஞ்சிருச்சு. இதை கை கருவியாக பயன்படுத்தலாம். எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ட்ரைபாய்டு அப்படின்றது என்னென்னா மேலே வந்துட்டு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, நாட் ஓன்லி காம்பஸ், தியோடலைட் ஆர் டாஷோமெட்ரிக் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னது, ட்ரைபாய்டு. இதை நம்ம கை கருவியாக பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் அண்ட் சர்வேயர் காம்பஸ். இப்போது சர்வேயர் காம்பஸை கண்டிப்பாக கையடக்க கருவியாக பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அந்த டேப்லேஷன் டிஃப்ரென்சியேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரிஸ்மெட்டிக் காம்பஸை கையில் வச்சு கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியுன்ற பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வச்சு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, செகண்ட் பாயிண்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதனுடைய ஆன்சர் என்னது, பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் தான் இதனுடைய ஆன்சராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் டைப் ஆஃப் காம்பஸ். டைப் ஆஃப் காம்பஸை பொறுத்தவரை 2 வகையான காம்பஸ் தான் இருக்கும். ஒன்று சர்வேயர் காம்பஸ், இன்னொன்று பிரிஸ்மெட்டிக் காம்பஸ். சரியா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நிறைய பேருக்கு என்னென்ன ஒரு டவுட் வரும் அப்படின்னா காம்பஸ் படிக்கும்போது பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ் அண்ட் ரஃப் காம்பஸ், லெவல் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து 4 டைப்போ அப்படின்ற மாதிரி வரும். கிடையவே கிடையாது, 2 டைப். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிரிஸ்மெட்டிக் காம்பஸில் ஹோல் சர்க்கிள் பேரிங் மெத்தட்ஸில் ஆங்கிள்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. சர்வேயர் காம்பஸில் வந்து ரிடியூஸ்டு பேரிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் சி. தென் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ், ரஃப் காம்பஸ் அண்ட் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா பிரிஸ்மெட்டிக் காம்பஸ்ன்றது காம்பஸுடைய ஒரு வெரைட்டி. சரியா? காம்பஸ்ன்றது ஃப்ரம் தி நார்த், அதாவது மேக்னெட்டிக் மெரிடியன் டிரெக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் காம்பஸ். சரியா? இதன் மூலயமா 2 லைன்ஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள்ஸை மெஷர் பண்ண முடியும், பேரிங்ஸை மெஷர் பண்ண முடியும். தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் காம்பஸ். இங்கே கொடுத்துருக்காங்க என்ன டைப் ஆஃப் காம்பஸ், பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ், ரஃப் காம்பஸ். 3மே காம்பஸ் வெரைட்டிஸில் தான் 3 டைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நார்த் டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. சரியா? ஸோ இது 3மே பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ பொருந்தாதெல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய பேருக்கு என்ன வேணால் prismatic compass and surveyor compass தான் நம்ம டைப் ஆஃப் காம்பஸில் படிக்கிறோம். ட்ரஃப் காம்பஸ் படிக்கலையே அப்படின்ற டவுட் வரும்.
ரஃப் காம்பஸ்ன்றதும் நார்த் டிரெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான். நீங்கள் பிளேன் டேபிள் சர்வேயிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரஃப் காம்பஸ் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் நார்த்தை மார்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ரஃப் காம்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ வந்துட்டு எல்லாமே காம்பஸ் வெரைட்டிஸ் நார்த் டிரெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ மேற்கண்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே பொருந்தக்கூடியது தான். அதனால தான் மேலே இருக்க எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, தென் பிரிஸ்மேட்டிக் காம்பஸுடைய விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் 8 to 12 சென்டிமீட்டர்ஸ் அதனுடைய விட்டம். விட்டம் மீன்ஸ் ஆஃப் டயா. சரியா? அது தென் ஆப்ஷன் ஏ. 6th கொஷின், காந்த ஊசியை சுமந்து கொண்டு இருக்கும் சர்வே உபகரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு காம்பஸ் இருக்கு இல்லையா, காம்பஸில் காந்த ஊசி இருக்குல்ல, அந்த மேக்னெட்டிக் நீடில் இருக்கு இல்லையா, அதை சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அண்ட் தியோலைட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். காந்த ஊசி எதில் இருக்கும்? பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தென் 7th கொஷின், காம்பஸ் சர்வேயில் அளவுகளை காண்பதற்காக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். காம்பஸ் சர்வேயில் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ஆர் சர்வேயர் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ரீடிங்ஸை பார்க்கறதுக்காக பிரிஸ்மேட்டிக் காம்பஸாக இருந்தால் ப்ரிசம் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா ரீடிங்ஸை ஜூம் பண்ணி காட்டுறதுக்காக. சர்வேயர் காம்பஸாக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக ஐசைட் வழியாகவே நம்ம ரீடிங்கை பார்ப்போம், ஏன்னா அதில் ரீடிங்கை மேலே காம்பஸ்க்கு மேலே டாப்பில் நின்று அப்படியே டேரெக்டாக பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். சரியா? ஸோ வந்து இது நல்லா தெரிஞ்சால் தான் இந்த கேள்விக்கான ஆன்சரையே பண்ண முடியும். பைவர்ட் அப்படின்றது அந்த அலுமினியம் ரிங்கை சுமந்துட்டு இருக்குது. மேக்னெட்டிக் நீடில் நார்த் டைரக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஆப்ஜெக்ட் பீஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்காக வச்சுருக்கிறது ஆப்ஜெக்ட் பீஸ். ஸோ ப்ரிசம் இதுதான் அளவுகளை காண்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரிசம் மூலயமா கீழே இருக்க அளவுகளை என்ன பண்ணி பார்க்க முடியும்? பெரிதுபடுத்தி நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் அளவுகளை பெரிதாக காட்டுவதற்காக டேஷின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து முகப்புகள் குவிந்ததாக செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுனா ப்ரிசம் தான். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்டே தான் இது. சரியா? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷின் ரெண்டுமே வந்துட்டு ஒரே பொருளை பற்றியே கேட்டிருப்பாங்க. இப்போ காம்பஸ்லேயே 2 கொஷின் அடுத்தடுத்து கேட்டிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரியான கேள்வி தான் இது. அளவுகளை பெரிதாக்கி காட்டுவதற்காக அந்த ப்ரிசம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிசம்ஸில் செங்குத்து மற்றும் கிடைப்பட்ட முகப்புகள் இருக்கு இல்லையா, இந்த முகப்புகளை எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா குவிந்ததாக செஞ்சுருப்பாங்க. அப்படி குவிந்ததாக செஞ்சுருக்கிறதுனால தான் அந்த ரீடிங்ஸ் என்ன பண்ணி காட்டணும், நம்மளுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டும். ஸோ ஆன்சர் ஆப்ஷனும் ஏ தான் கரெக்டானது. தென் பைவர்ட்டின் முனை தேய்வதை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அதில் பிரேக்கிங் பின் இருக்கும். பிரேக்கிங் பின்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரிங் பிரேக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணுன்னா அந்த அலுமினியம் ரிங் இருக்குல்ல, அதை ஆடுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த லிஃப்டிங் லிவர் என்ன பண்ணுன்னா, நம்ம சர்வேயிங் ப்ராசஸை முடிச்சதுக்கு அப்புறமேட்டா, அதாவது காம்பஸ் சர்வேயிங் ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறம் மேலே அந்த ஆப்ஜெக்ட் பீஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுவோம், மேலே க்ளோஸ் பண்ணி வைப்போம். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது லிஃப்டிங் லிவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா மேலே இருக்க அலுமினியம் ரிங்கை என்ன பண்ணும், பைவர்ட்லேருந்து லைட்டாக தூக்கும். அப்படி தூக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பைவர்ட்டினுடைய முனை இருக்குல்ல, அது வந்து என்னது, தேய்மானம் அடையாது. சரியா? தேய்மானம் அடைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரீடிங்ஸ் கரெக்டாக இருக்காது. சரியா? அதனால் தேய்மானம் அடையிறது தவிர்ப்பதற்காக அந்த லிஃப்டிங் லிவர் வந்து யூஸ் ஆகும். இதில் பிரேக்கிங் பின், ஸ்ப்ரிங் பிரேக் அண்ட் லிஃப்டிங் லிவர் மூணுத்துடைய டிஃப்ரென்சியேஷன் மஸ்ட். லிஃப்டிங் லிவர் என்றது அந்த அலுமினியம் ரிங் இருக்குல்ல, அதை தூக்கி பிடிக்கும் அப்படியே பைவர்ட்டில் இருந்து. அதுக்கு தான் லிஃப்டிங் லிவர் வந்து யூஸ் ஆகுது. தென் பிரேக்கிங் பின், தென் ஸ்ப்ரிங் பிரேக்கை பற்றி பார்க்கலாம். 10th கொஷின், ஊசலாடும் ஊசியை அளவுகள் எடுப்பதற்கு முன் அதை மெல்லிய டேஷ் மூலம் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊசலாடும் ஊசி இஸ் அ மேக்னெட்டிக் நீடில். சரி, அந்த மேக்னெட்டிக் நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ஸ்லேஷனில் இருந்தது அப்படின்னா அந்த ஆல்ஸ்லேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதில் ஒரு ஸ்ப்ரிங் பிரேக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறது மூலயமா அந்த ஊசி என்ன ஆகும், ஊசலாடுவது நிறுத்தப்படும். இதுதான் ஸ்ப்ரிங் பிரேக்குடைய வேலை. இதுவே 11th கொஷின், அளவுகள் எடுக்கும்போது ஊசியில் பொருத்தப்பட்டுள்ள அந்த அலுமினியம் ரிங் இருக்கு இல்லையா, ரீடிங்ஸ் குறிக்கப்பட்ட அலுமினியம் ரிங் இருக்கு இல்லையா, அதனுடைய அசைவுகளை நிறுத்துவதற்காக ஒரு மெல்லிய டேஷ் பொருத்தப்பட்டுள்ளது. என்ன பொருத்தப்பட்டிருக்குன்னா, பிரேக்கிங் பின். அந்த பிரேக்கிங் பின்னை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா அந்த அலுமினியம் ரிங்குடைய அசைவுகளை என்ன பண்ண முடியும், நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த 11th one ஆன்சர் இஸ் 3rd one. தென் பொருட்கள் வந்துட்டு பிரகாசமாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஓவரான ஒரு சன்லைட்டில் சர்வே ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம், காம்பஸ் சர்வே ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்வேயர் காம்பஸில் என்ன பண்ணுறோம், ரீடிங்ஸை டேரெக்டாக எடுக்கணும். அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரீடிங்ஸை டேரெக்டாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்.
ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம வந்துட்டு ப்ரிசம்ஸ் வழியாக ரீடிங் பார்க்கும்போது கிளேர் அடிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 2 சன் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த சன் கிளாஸஸை யூஸ் பண்ணி அளவுகள் எடுப்போம். சரியா, அப்போ என்ன யூஸ் ஆகுது அந்த இடத்துல, ப்ரிசம் யூஸ் ஆகலை. ப்ரிசம் கூட என்னத்தை சேர்த்து யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஜோடி சூரிய கண்ணாடிகளையும் சேர்த்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். பைவட் அண்ட் மேக்னெட்டிக் நீடில்ஸ்லாம் ரீடிங் ப்ராசஸில் வராது. சரியா, ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். தென் காம்பஸில் 0 டிகிரி டு 360 டிகிரி என்ற மதிப்பானது ஊசியினுடைய டேஷ் முனையில் குறிக்கப்பட்டிருக்கும். அதாவது இப்போ சர்வேயர் காம்பஸ் அண்ட் ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸ் எந்த காம்பஸ் இருந்தாலும் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் டைரெக்ஷன்ஸில் ரீடிங் வந்துட்டு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. எந்த டைரெக்ஷன்ஸில் எழுதியிருக்காங்க, அதாவது தலைகீழாக எழுதியிருக்காங்களா நேராக எழுதியிருக்காங்களான்றது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எந்தெந்த டைரெக்ஷன்ஸில் நார்த்தில், சவுத்தில், ஈஸ்ட்டில், வெஸ்ட்டில் எவ்வளோ ஆங்கிள்ஸ் வந்து குறிச்சிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க கேட்டிருக்கிறது 0 டிகிரி ஆர் 360 டிகிரி. அப்போ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸ். ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸில் 0 டிகிரி இல்லைன்னா 360 டிகிரி அப்படின்ற ரீடிங் ஆனது எந்த முனையில் கொடுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னா சவுத் டைரெக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஏன் கொடுத்துருப்பாங்க, சவுத்தில். ஏன் சவுத்தில் கொடுத்துருப்பாங்கன்னா இதை ஃபோக்கஸிங் ஆன் தி நார்த் டைரெக்ஷன். பார்வை எந்த சைடு இருக்கும், நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் ரீடிங் எங்கே பார்த்துட்ருப்போம்னா சவுத் டைரெக்ஷன்ஸில் பார்த்துட்ருப்போம் ப்ரிசம் வச்சு. ஸோ அதனால் வந்துட்டு 0 டிகிரி ஆர் 360 டிகிரி அப்படின்றது சவுத் டைரெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேருக்கு வந்து நார்த் அண்ட் சவுத் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் பார்க்கறது நார்த் டைரெக்ஷனை பார்ப்பீங்க, பட் த ரீடிங் இஸ் சவுத் டைரெக்ஷன்ஸில் இருக்கும். 14 அளவுகள் குறிக்கப்பட்ட வளையமானது நேரடியாக வட்டமான பெட்டியில் எந்த வகையான காம்பஸில் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா, இது எதில் அப்படின்னா சர்வேயர் காம்பஸில். ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸில் அந்த அலுமினியம் ரிங் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் நீடில் கூட அட்டாச்சாக இருக்கும், அதில் வந்து பொருத்திருப்பாங்க. இது பாக்ஸில் ரீடிங் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா சர்வேயர் காம்பஸில் தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். 15 சர்வேயர் காம்பஸ் ஊசியின் டேஷ் முனைக்கு எதிராக அளவுகளை நேரடியாக கண்களால் பார்க்க முடியும். அதாவது என்னென்னா எந்த முனைக்கு எதிராக, ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக இதுதான் காம்பஸ், இது நார்த், இது சவுத். இங்கே 0 ரீடிங் இருக்கும், இங்கே 90, இங்கே 180, 270 ரீடிங்ஸ் இருக்கும். நாம் பார்க்கறது நார்த் டைரெக்ஷனை பார்ப்போம், ரீடிங் எங்கே பார்ப்போம், சவுத் டைரெக்ஷன்ஸில் பார்ப்போம். அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா காம்பஸ் சர்வேயில், சர்வேயர் காம்பஸில் ஊசியினுடைய முனைக்கு எதிரான அளவுகளை கண்களால் நேரடியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த டைரெக்ஷன், நார்த் டைரெக்ஷனுக்கு எதிரான அளவுகளை. நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், இப்போ இந்த சைட் பார்த்துட்டு இருப்பீங்க சரிங்களா, நீங்கள் பார்க்குறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் என்ன பார்த்துட்ருப்பீங்க, ரீடிங் பார்த்துட்ருப்பீங்க. சரியா, அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி. தென் சர்வேயர் காம்பஸில் 0 என்ற அளவானது குறிக்கப்பட்டுள்ள திசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸை பொறுத்தவரையும் 0ன்ற ரீடிங் எங்கே இருக்கும் அப்படின்னா சவுத் டைரெக்ஷன்ஸில் இருக்கும். ஆனால் சர்வேயர் காம்பஸை பொறுத்தவரையும் 2 இடங்களில் இருக்கும். எங்கெங்கே அப்படின்னா நார்த் டைரெக்ஷன்லேயும் 0ன்னு இருக்கும் அண்ட் சவுத் டைரெக்ஷன்லேயும் 0ன்னு இருக்கும். ஸோ நார்த் அண்ட் சவுத்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் 1 and 3 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். தென் கொஷின் நம்பர் 17 கீழ்கண்ட எந்த வகை காம்பஸ் எழுத்துக்கள் நேராக பொறிக்கப்பட்டிருக்கும். இது ரொம்ப முக்கியம். எண்கள் மற்றும் எழுத்துக்கள் வந்துட்டு காம்பஸ் சர்வேயில் நேரடியாக, அதாவது சர்வேயர் காம்பஸில் நேராக பொறிக்கப்பட்டிருக்கும். ப்ரிஸ்மெட்டிக் காம்பஸில் எப்படி பொறிக்கப்பட்டிருக்குன்னா தலைகீழாக பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த வகையான காம்பஸில் எழுத்துக்கள் நேராக பொறிக்கப்பட்டிருக்குன்னா சர்வேயர் காம்பஸ். ஆன்சர் இஸ் 2. தென் ரெஃபரன்ஸ் திசையில் ஒரு கோடு உருவாக்கும் கிடைமட்ட கோணம். ரெஃபரன்ஸ் டைரெக்ஷனாக என்ன அப்படின்னா நார்த்தை தான் சொல்லுவாங்க ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன். அதாவது நாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் நீடில் காட்டுற ஒரு திசை இருக்கு இல்லையா, அதுதான் ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன்லேருந்து அந்த ரெஃபரன்ஸ் டைரெக்ஷன் டு நாம் ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இதுதான் நான் எடுத்துக்கிட்ட லைன். இந்த லைனுக்கு இடையான கோணம் இருக்கு இல்லையா, இந்த கோணத்தை என்ன சொல்வேன் அப்படின்னா பியரிங் ஆஃப் அ லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே பியரிங் அப்படின்றது நார்த் டைரெக்ஷன்லேருந்து அளக்கிறது பியரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆங்கிள் ஆஃப் த லைன் அப்படின்றதுனா 2 சர்வே லைன்ஸ் இருக்கும்.
இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஏபி அப்படின்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓவில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணியிருக்கேன்னா ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட அந்த கோணம் இருக்குல்ல, இதை தான் ஆங்கிள் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் அப்படின்றதுனா ஃப்ரம் தி நார்த்லேருந்து ஒரு லைனுக்கு எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஆங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா பியரிங் ஆஃப் எ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 19th கொஷின், பியரிங் ஆஃப் எ லைன் கணக்கிடும்பொழுது ரெஃபரன்ஸ் திசையானது கீழ்கண்டவற்றுள் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஒரு லைனுக்கு வந்துட்டு பியரிங்ஸ் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெஃபரன்ஸ் டைரக்ஷன்ஸ் எடுத்துப்போம். சரியா, அந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று ட்ரூ மெரிடியனாக இருக்கலாம், இல்லைனா மேக்னெட்டிக் மெரிடியனாக இருக்கலாம், இல்லைனா அசியூம்டு மெரிடியன் ஆர் ஆர்பிட்டரி மெரிடியன்ஸாக வந்துட்டு இருக்கலாம். மெரிடியன்ஸ் அப்படின்றது என்னென்னா நாம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் மெரிடியன் சொல்லுவாங்க. ட்ரூ அப்படின்றது என்னென்னா நார்த் அண்ட் சவுத் போல் கனெக்ட் பண்ணுற இமேஜினரி லைன், அது நான் ட்ரூ மெரிடியன் சொல்லுவாங்க. அதையும் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இல்லைனா மேக்னெட்டிக் நீடில் காட்டுது இல்லையா, அந்த டைரக்ஷனையும் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு சாதாரண வேலை தான் செய்ய போகிறேன், எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஏதோ இங்கே பாயிண்டில் ஏதோ ஒரு சர்ச்சோ இல்லைனா ஏதோ சிமினியோ ஏதோ ஒன்று இருக்குது, இது நிரந்தரமாக இருக்கும், ஒரு 100 இயர்ஸ்க்கு ஒரு 50 வருஷத்துக்கு நிரந்தரமாக இருக்கும், அதை நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன்னா நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அது அஸ்யூம்டாக ஆர்பிட்டரி மெரிடியன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இதை மூணுத்தையும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அவங்க கீழ்கண்ட ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம், கீழே எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதனால தான் ஆல் அபோவ் மேலே கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் டைரக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கும் கற்பனை கோட்டின் திசை டேஷை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ட்ரூ மெரிடியனை குறிக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தியரி கொஷின். அதாவது எர்த் சர்ஃபேஸ் இருக்குது, நார்த் டைரக்ஷன் சவுத் டைரக்ஷன் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இமேஜினரி லைன் கனெக்ட் பண்ணுது. இந்த லைனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்ன, மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் இதுதான் நார்த்துன்னு ஒரு டைரக்ஷனை காட்டுதில்ல, அதுதான் மேக்னெட்டிக் மெரிடியன். அசியூம்டு மெரிடியன்றது நாம் வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ஸ் பர்டிகுலர் டைரக்ஷன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம், அது அசியூம்டு மெரிடியன். சரியா, ஸோ டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, கிளாஸஸ் வந்து போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்னும் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஒரு வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா, ஆல் த வெரி பெஸ்ட். டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.